कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. உத்தமமான ஆச்சாரியின் திருவடிகள்ல நாம நம்மளை ஒப்படைச்சுட்டோம்னா போதும். அதனாலதான் ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. இப்ப அழகா ஒரு ட்ரெயின்ல ஏறுறோம், நம்ம சீட்டெல்லாம் கன்ஃபார்மா கிடைச்சுடுத்து, அவ்வளவு சௌகரியமா சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு வேடிக்கை பார்த்துண்டு மற்ற வேலைகள்லாம் பண்றோம். எந்த நம்பிக்கையில அப்படின்னா, அந்த ட்ரெயினை ஓட்டுற டிரைவர் அழகா கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்ற நம்பிக்கை. நமக்கு பழக்கமே இல்லாதவர், அவருக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், புது டிரைவரா பழைய டிரைவரா எதுவுமே நாம பார்க்கல. அந்த ட்ரெயின் டிரைவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆச்சாரியனிடத்துல இருந்தாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையுடைய ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்க வேண்டாம். குழந்தைகளை எப்படி பிறக்கும், அந்த குழந்தைகளுக்கு எப்படி வாழ்க்கை நடக்கும், அவ ஒழுங்கான வழியில போவாளா, இந்த கவலைகளே வேண்டாம். எல்லாம் குருவுக்கு தெரியும், ஆச்சாரியனுக்கு தெரியும். நிம்மதியா தைரியமா நம்பிக்கையோட இருக்கும். அதுலயும் யதிராஜன் ஜெகதாச்சாரியன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற ஒரு ஆச்சரியன். கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியான்னு சொல்லுவா. கிருபையிலேயே அவ்வளவு அழகான ஒருத்தர். ரொம்ப கஷ்டப்பட்டு பரீட்சை பண்ணி பார்த்து அப்படிலாம் கிடையாது. நீ நன்னா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றதுக்காக தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சாரியன். சரியா மதுரகவி ஆழ்வார் சொல்ற மாதிரி, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அப்படி ஒரு ஆச்சாரியன் தான் நம்முடைய சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் அழகா திருக்கோளூர் பெண் பிள்ளை நடத்தல அக்கறையோட கேட்டுட்டார், அடி பொண்ணே, எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்று. இந்த காருண்யம் தானே நமக்கு வேணும். ஏமாது விட்டுட்டு போறேன்னு அக்கறையோட நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்கிறான்னா, இதை விட வாழ்க்கையில வேற என்ன வேணும்? அந்த ஒரு பாக்கியம் பெண் பிள்ளைக்கு கிடைச்சுடுத்து. அப்படி அந்த ஒரு கேள்விக்கு 81 வாக்கியம் பதிலா சொல்ற. நினைச்சு பாருங்கள, நீங்க ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் 81 விஷயங்களை உங்களுக்கு பதிலா சொல்றாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு பொறுமை இருக்குமான்னா நிச்சயமா இருக்காது. ஆனா ராமானுஜர் ஆதிசேஷன், என்ன ஆச்சரியம்னா, ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா வந்திருக்கார், ஆதிசேஷன் தான் பலராமனா வந்திருக்கார், அதே ஆதிசேஷன் தான் இப்ப ராமானுஜரா வந்திருக்கார். இது எந்த அவதாரத்தையும் பொறுமையே கிடையாது. லக்ஷ்மணன் தையத்தக்க குதிப்பார், பலராமர் எப்ப வேணாலும் கோச்சிப்பார், யமுனை வரைக்கும் சண்டை போடுவார். எனக்கு தெரிஞ்சு ஆதிசேஷ அவதாரத்துல கோபமே காட்டாத ஒரு அவதாரம்னா ராமானுஜ அவதாரம் ஒண்ணுதான். அதுதான் பெரிய பாக்கியம். அது நமக்கு கலியுகத்துல கிடைச்சது பாருங்க, அதுதான் வசத்தியே. அவ்வளவு அழகு பெண் பிள்ளை சொல்லின்னு இருக்கா. 21வது வாக்கியம், தேவமற்றறியேனும் மதுர கவியாரை போலே. 22 தெய்வத்தை பெற்றேனும் தேவகியை போலே. 23வது வாக்கியம், ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே. நீங்க அந்த வாக்கியத்தை விட இந்த வாக்கியம் ஜோராக்கள் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வாக்கியத்தை விட ஒன்னோட ஒண்ணு பெருசாத்தான் இருக்கணும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாமலே இருக்கும். அவ்வளவு அழகு. அடுத்த விஷயமும் கிருஷ்ண விஷயம்தான். கிருஷ்ணனை பேச ஆரம்பிச்சுட்டு யசோதைய பேசாம இருக்க முடியுமா? என்ன தவம் செய்தனை யசோதா. இன்னி வரைக்கும் அத்தனை அம்மாக்களுமே குழந்தைகள் ரொம்ப குறும்பு பண்ணா யசோத மாதிரி நான் படுறேன் பாடு அப்படின்னு தான் சொல்லுவா. இந்த தீம்பு, அந்த குறும்பு, அந்த சேட்டை, அதுதான் குழந்தைகளுக்கு அழகு. பல சந்தர்ப்பங்கள் இந்த காலத்துல எல்லாம் நிறைய அம்மாக்களுக்கு குழந்தைகளுக்கு பொறுமையே கிடையாது. குழந்தை ரொம்ப படுத்துறது, சொல் பேச்சே கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்க என் குழந்தைய டாக்டர் அழைச்சிட்டு போனோம். அப்ப டாக்டர் கிட்ட நாங்க சொன்னோம், இந்த மாதிரி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு, நானும் என் மனைவியுமா. உடனே டாக்டர் ரிப்ளை கொடுத்தா, சொல் பேச்சு கேட்க மாட்டா, கேட்க வைக்கிறதானே நீங்க இருக்கீள் அப்படின்னு. சத்தியம், இந்த குழந்தைகளை கன்வின்ஸ் பண்றத போல உலகத்துல பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க பெருமாளை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஒத்த கால தபஸ் பண்ணலாம், நாமஜபம் பண்ணிடலாம். குழந்தைகளை அவ புரிஞ்சுக்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றது போல கஷ்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. அதுலயும் கண்ணன், அப்பா, குழந்தைகளுக்கு இன்னைக்கு இவ்வளவு தீம்பு, இவ்வளவு குறும்பு, இவ்வளவு சேட்டன்னா ஆரம்பிச்சு வச்சது
கண்ணன் தான். தீம்பு தீம்பு தீம்பு, என்ன பண்ணுவான் எப்படி பண்ணுவானே தெரியாது. அந்த பிள்ளைய வளர்க்கணும்னா அந்த வாக்கியம் தான் சொல்றா, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. இது இன்னொரு விதமாவும் சொல்லுவா, ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. ஆயனாய் வளர்த்தேனோ அப்படின்னா மாட்டுக்காரனாகவே வளர்த்தேனோ யசோதையை போலேன்னு ஒரு அர்த்தம். ஆயனை வளர்த்தேனோ அப்படின்னா இந்த மாட்டுக்காரனை வளர்த்தேனோ யசோதைய மாதிரி. ஏண்டான்னா அவ்வளவு கஷ்டம். இப்ப நம்ம எல்லாம் திருப்பதிக்கு போவோம், பெருமாளுக்கு ஏதான சேவை, கல்யாண உற்சவம் அந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். பணத்தை கட்டிடுவோம், இத்தனை நேரத்துக்கு வாங்குவோம், அங்க உட்காந்துக்கலாம், சரின்னு உட்காந்துருவோம். அது எல்லா ஏற்பாடும் தேவஸ்தானமே எல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு இத்தனை மணிக்கு தரிசனம், பிரசாதம் எல்லாத்தையுமே கொடுத்துருவார்கள். நம்ம ஒருத்தையும் பண்ண வேண்டாம், பணம் கட்டினா மட்டுமே போதும், சரிதானே? ஆனா இந்த திருப்பதி பெருமாள் வீட்டுல இருக்கார். பார்த்து 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 வேளா வேலைக்கு அவருக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான காரியம். யோசனை பண்ணி பாருங்க. திருப்பதி நம்ம 2:30 மணிக்கு போனாலும் சுவாமியை சேவிச்சுட்டு வெளில வந்தா கையில பிரசாதம். மத்தியானம் 2:30 மணி, ராத்திரி 10:30 மணி திருப்பதியில உள்ள போய் பெருமாளை சேவிச்சு வெளில வரும்போது நிச்சயமா கையில பிரசாதம் கிடைச்சிடும். பகவானுக்கு அம்சம் பண்ணிடுவார். இந்த பெருமாள் ஆத்துல வச்சுண்டு திருப்பதி மாதிரி நீங்க நிவேதனம் பண்ணணும்னு சொன்னோம்னா அப்ப தெரியும் இத்தனை நிவேதனம். இதுக்கு நடுவில் திருப்பதி பெருமாளை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவர் பாட்டுக்கு உள்ள நிக்கிறார், எல்லாரும் ஏடுகுண்ட வாடாவே கட்டுறமனா கோவிந்தான்னு சொல்லிட்டு வந்துடுறோம். இப்படி பண்ணார், இன்னைக்கு என் பொண்ணுடைய வளையல பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டான், என் பெண்டாட்டியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான், இப்படி ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட்டும் நடந்துட்டு இருக்கணும், இவனுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்கணும். இதுக்கு நடுவில் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். யசோத புலம்பல பெரியாழ்வார் புலம்புற, என்னால முடியல, எவ்வளவு பாடு. தொட்டில படுக்க வச்சா சகடாசன் வந்துடுறான், அவனை உதைக்கிறேன்னு வண்டி தொட்டில் எல்லாத்தையும் முறிச்சு போடுறான். அடடா சரி இடுப்புலயே தூக்கி வச்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப கனமா இருக்கான். ரொம்ப கணக்குறானேன்னு கீழே வச்சா திருநாவர்தன் தூக்கிட்டு போயிடான். சரி 10 நாள் சாதாரணமா குழந்தைகள் 4 மாசத்துக்கு அப்புறமா தான் குழந்தைகள் சேட்டை ஆரம்பிக்கும். அப்பா அம்மா எல்லாருக்கும் அப்பதான் வேலை ஜாஸ்தி. இது 4 மாசம் வரைக்கும் போட்ட இடத்துல போட்டபடியே கிடக்கும், ஒரு டென்ஷன் கிடையாது. இது பிறந்த 10ஆவது நாளே பூதனா வந்துட்டான். தவழ ஆரம்பிச்சோன்னு கேட்கவே வேண்டாம். இத்தனை சேட்டையும் ஒருத்தி டெய்லி 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 இதேதான். தொட்டில போட்டா கிழிக்கிறான், தூக்கிண்டா கணக்கிறான், வச்சுண்டா நெஞ்சு மேல ஏறுறான். இதுக்கு நடுவுல அவாவா அந்த கோகுலத்துல எல்லாரும் கண்ணனுக்கு அம்மா தான். ஆளாளுக்கு பால் கொடுக்கறான், ஆளாளுக்கு கண்ணனை குளிப்பாற்றாளும். அழகா எல்லாம் குளிப்பாடி கோமணத்தை கட்டி விட்டா 2வது நிமிஷம் சூச்சு போகிறது. யசோத சொல்றா, குழந்தை உன் சூச்சு துணி துவைக்கிறதுக்குனே ஒரு ஆளை போட்டாச்சுடா. வீட்டு வாசல்ல இந்த கோமண துணியே தோரணங்களா இருக்கு. ஆண்டாள் சொல்ல இல்லையா, தோரணவாயில் காப்பானே, அத்தான தோரணங்கள் கலர் கலரா கோமணத்தை கட்டி விட்டாச்சு. இதே ஒருத்தி பண்ணிட்டு இருக்கான்னா எப்படி இருக்கும்? நான் சொல்ல ஒரே ஒரு திருப்பதி பெருமாள் தான் உதாரணம் சொன்னேன். திருப்பதி பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கராஜன், காஞ்சி வரதராஜன், புரி ஜெகநாதன், பாண்டுரங்கன், உடுப்பி கிருஷ்ணன், ஸ்ரீநாத்ஜி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, பத்ரி நாராயணன் எல்லாரையும் கொண்டு வந்து ஆத்த விட்டுணும். ரங்கராஜனுக்கு பிடிக்கிறது வரதராஜனுக்கு ஆகாது, வரதராஜனுக்கு ஆகாது பத்ரி நாராயணுக்கு ஒத்து வராது. பத்ரி நாராயணன் சாப்பிட்றத பாண்டரங்கன் நோனோ அப்படின்னு விடுவான். பத்ரிநாராயணன் பாண்டரங்கன் சாப்பிட்றானா நை நை அப்படின்னு விடுவான் ஸ்ரீநாத்ஜி. என்னோட துவாரகாதீசன் அவருக்கெல்லாம் குஜராத்தி ஐட்டமா தான் பிடிக்கும். இது எல்லாம் சேர்த்த ஒரு வஸ்து இந்த கிருஷ்ணன். உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூர் கிருஷ்ணன், பன்றிபுர கிருஷ்ணன், துவாரகா கிருஷ்ணன், மன்னார்குடி ராஜகோபால கிருஷ்ணன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கிருஷ்ணன், எல்லா கிருஷ்ணன் ஆத்துல வந்தா என்ன பாடு இருக்கும் நினைச்சு பாருங்க. இத்தனை பாட்டையும் அனுபவிக்கிறவள் யசோதா. இதுல ஜாகிரதையா வளர்க்கிறாளாம். பூதனா வந்து தூக்கிண்டு போறா, சகடாசுரன் வந்துடுறான், திருநாவர்தன் வந்துடுறான். இது எல்லாமே போச்சேன்னு சரி போனா போறதேன்னு உரல்ல கட்டி போட்டா அது கட்ட வேற முடியல.
ஊர்ல இருக்கவாள்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்றாண்டி. ஏ யசோதாய், பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய, அது நல்ல நெய்யா, பழைய நெய்யா, அடுத்த வாரத்துக்கு குடுக்கறதுக்கு வச்சிருக்க நெய்யா, வீணா போன நெய்யா வழிச்சு முழுங்கிடுறான். வெண்ணையா பானையில ரொப்பி வச்சாலும் எடுக்கிறான், கடையும் பொழுதே எடுத்துடுறான். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. ராமனை எழுப்பணும்னா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு சுப்பிரபாதம் பாடி எழுப்பணும். கிச்சாபல் எழுப்பது ஒண்ணும் வேண்டாம். தயிர் பான மத்து கிருஷ்ணகானம் தயிர் கடைஞ்சா ஆஹா யாராத்துலயோ தயிர் கடையறாலும் துள்ளி குதிச்சு எழுந்து ஓடி வருவார். ஊராத்துலயும் தயிர் கடைய முடியாது. வெண்ணையெல்லாம் பத்திரமா உரியில கட்டி தொங்க விட்ட காலம் எல்லாம் கண்ணனுக்காகத்தான். கீழே வச்சா பானையை உடைச்சுடுறான், மேல கட்டி வச்சா கீழே வந்து கோலை வச்சு அடிக்கிறான். இல்லாட்டி பசங்கள் எல்லாம் வட்டமா நிக்க வச்சு அவர்கள் மேல ஏறி அந்த உரிய தொங்கிண்டு, இதோ இருடா இந்த வெண்ணெய் நன்னா இருக்கா டேஸ்ட் பண்ணி, கடைசியில ஏறது யாருன்னா கீழே நிக்கவே மாட்டான். எல்லாரும் நிக்க வச்சு இவன் மேல ஏறி 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 பானையை எடுத்து, டேய் கிருஷ்ணா குடுறா பானை எடுத்துட்டு இருடா, நல்ல நெய்யா பாத்துக்கிறேன், உன் வயிற்றுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. இவன் அம்மா இவனுக்கு என்னெல்லாம் சொல்லுவாளோ அத்தனையும் குழந்தைகளுக்கு சொல்லி, உன் வயிற்றுக்கு இதெல்லாம் ஆகாதுடா, இரு நான் டேஸ்ட் பண்றேன், இரு கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு, 2வது வாய் சாப்பிட்டாதான்டா தெரியும். 2வது வாய் சாப்பிட்டியாடா, இருடா கொஞ்சம் ஒத்து வரா மாதிரிதான் இருக்கு, இருந்தாலும் 3வது வாய், வாயினா இவ்வளவுதான் எடுப்போம், கண்ணன் இப்படி எடுப்பான், இந்த யானைக்கு கவலம் கொடுக்கற மாதிரி எடுப்பான். 3 வாயில டே இந்த மாமி ரொம்ப கஞ்சம்டா, என்னடா ஆச்சு கிருஷ்ணா, 3 கையில பானை காலியா எடுத்துறா. ஒரு பையன் உடனே வேகமா திரும்புறானா, உடனே கடகடா எல்லாம் துப்பு துப்புன்னு விழுறது வட்டமானது. டே கிருஷ்ணா கையினா இப்படி எடுக்கணும்டா, இப்படி எடுக்க கூடாதுடா, டே எனக்கு எதுவுமே கம்மியா எடுத்து பழக்கம் இல்லடா, உனக்கு தெரியாதா கிருஷ்ணா, உன்னை பத்தி நன்னா தெரியும்டா, இப்ப நீ கீழே நில்லு நாங்க மேல ஏறுறோம்ன்றாலும். இத்தனையும் ஒருத்தி பார்த்துட்டு அடி யசோதா. ஒரு நாளை போல ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் காலங்காத்தால வீட்டு வாசல டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலாம். காத்தா முன்னாடி நாள் ராத்திரியே இந்த எம்பசில எல்லாம் போய் லைன்ல நிப்பா தெரியுமா, வாசல்லையே போய் படுத்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி நந்தகோபர் வீட்டு வாசல்ல ராத்திரியே படுத்துக்கிறாளாம். டோக்கன் நம்பர் 1 2 3 4 என்னடான்னா கிருஷ்ணன் மேல கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் வேற போட்டிருக்கா. எங்காத்துல இன்னைக்கு பானைய உடைச்சான், இன்னைக்கு என் பெண்ணுடைய வளையல பிடிச்சான், வளையல எடுத்துண்டான், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலையகத்தை நெருப்பு வேண்டி சென்று அங்கு இறைப்பொழுது பேசி நின்றேன், சால கிராமமுடைய நம்பி சாய்ந்து பருகிட்டு போந்து நின்றான். நிஜமாவே பெரியாழ்வார் என்ன அனுபவம். இதோடு ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உட்கார்ந்து அத பிருந்தாவனமா கோகுலமா மாத்தினது பெரியாழ்வார் தான். அவருடைய அந்த அனுபவத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பிருந்தாவனம் ஆயிடுத்து, ஆய்ப்பாடி ஆயிடுத்து. அதனாலதான் ஆண்டாள் பார்த்தா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் பிறந்தாதான் கிருஷ்ணானுபவம் கிடைக்கும்னு அவ சங்கல்பம் பண்ணிட்டு அழகா பிறந்தான். இல்லாட்டி எவ்வளவு அழகா பிருந்தாவனத்திலே போய் பிறந்திருக்கலாமே. இவ்வளவு தூரம் பிருந்தாவனத்தை பத்தி புலம்புற ஆண்டாளுக்கு அங்க போய் பிறக்கிறது ஒரு கஷ்டமா, தன் சங்கல்பத்தினாலதானே தான் பிறக்கிறார். ஆனா பெரியாழ்வார் பக்தியில ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனமா மாறிடுத்தான். பாகவதம் புரியாதவா எல்லாருக்கும் கிருஷ்ணலீலா ரசிக்கணுமா, பெரியாழ்வார் பாசுரங்கள் தான் கொட்டி கிடக்கு. பாகவத்ல சொல்லாத அனுபவங்கள் எல்லாம் சொல்றார். ஆனொப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்றார். அழகா ஜோரா வாய வைத்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் முக்கும் இருந்தவா காணீரே. இது எல்லாம் யசோத அனுபவிச்சதை இவர் அனுபவிச்சிருக்கார். யசோத அழகா காலை நீட்டிண்டு இந்த கிச்சாப்பையில மடியில போட்டு இந்த முழங்கால போட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சி விடுறாளாம். இதெல்லாம் தான் பெண் பிள்ளை சொல்றா. இப்படி எல்லாம் பரபிரம்மத்தை அனுபவிக்க முடியுமா? நம்பெருமாள் நம்ம எல்லாம் திருமஞ்சனம் பார்த்திருக்கோம். ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு டிவில எல்லாம் காமிப்பா இல்லையா, அழகா மலையப்ப சுவாமியுடைய உற்சவ மூர்த்திக்கு அழகா திருமஞ்சனம். பெருமாளோட நிக்க வச்சு இளநீர், தயிர், பால், தேனு, எண்ணெய், சந்தனம் எல்லாம் ஒவ்வொன்னா பண்ணுவோம். அழகா பொறுமையா பெருமாள் திருமஞ்சனம் குளிப்பாட்டுறது அபிஷேகம் தானே. அந்த மலையப்ப சுவாமிய நீங்க மணியை போட்டு உக்காந்துண்டு
காலை நீட்டிண்டு அந்த முழங்கால பெருமாளை போண்டு என்னைய தேன்னு பட்டரை வச்சா அப்படி இருக்கும். அதை அனுபவிச்சவள் யசோதா. விளையாட்டு கிடையாது, பரபிரம்மம். எந்த பரபிரம்மத்தினுடைய திருவடியை எல்லாரும் போய் சேவிக்கிறாள். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோ. ஆண்டாள் சொல்றா, 30 முக்கோடி தேவர்களும் திருப்பார்கடல்ல வந்து படியா கிடக்கிறாடாப்பா, நாங்களும் அப்படிதான் வந்திருக்கோம், கிருப பண்ணுடான்றா. அப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான முழங்கால போட்டு அண்ணா எண்ணெய் எடுத்து ஜோரா தேய்ச்சு அதுக்கப்புறம் குப்புற போட்டு அழகா பிருஷ்டபாகத்தெல்லாம் தேய்ச்சு திரும்ப மல்லாக்க போட்டு அழகா வாய்க்குள்ள கைய விட்டு நாக்க அப்படி வழிச்சு அதுக்கப்புறமா நல்லா சீக்காப்பொடி எல்லாம் போட்டு குளிப்பாட்டி பைத்த மாவு கடலை மாவெல்லாம் போட்டு குளிப்பாட்டிட்டு நன்னா தொடச்சு அந்த காலத்துல எல்லாம் அழகா அந்த கறியில சாம்பிராணி போட்டு மேல ஒரு கூடைய வச்சு அதுக்கு மேல அந்த குழந்தைய வச்சு அழகா அதுக்கு அந்த புகை காட்டி அதுக்கப்புறம் மூக்குல காதுல தண்ணி போயிருக்குமே இந்த ஜோரா இந்த துணியை முக்கால்வாசி என்ன பண்ணுவோம், அம்மாவுடைய முந்தானி அப்படி லேசா திருகி இது மூக்குக்குள்ள விட அச்சு அச்சு அப்படி இது தும்ம அந்த வாயிலேந்து அப்படி தெளிக்குமா யசோத மேல. ஆண்டாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்பசித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கேன்னு கெஞ்சரா 10 பாசனம். ஏ பாஞ்சஜன்யமே, கிருஷ்ணனுடைய அபராமிருத ருச்சி என்ன, வாசம் என்ன சொல்லேன்றா. இங்க என்னடான்னா இது அச்சுன்னு தும்பும் பொழுது வாயிலே அப்படி தெளிக்கிறான் யசோத மேல. எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த மாதிரி வளர்த்திருக்கா. உடனே யசோதா சோடி அப்படின்னு வாயெல்லாம் தொடச்சு விட்டு கண்ணுக்கெல்லாம் மையிட்டு விட்டு இதுல வேற திருஷ்டி பொட்டு வேற வச்சு எல்லாம் பண்ணோம்னு குழந்தைக்கு பசிக்குமா, குளிச்சா பசிக்குமோன்னு யசோதை இத்தனை மாலிஷ் பண்ணி விட்டுருக்கா. இன்னைக்கு பாம்பே மகாராஷ்டிரால எல்லாம் போனோம்னா குழந்தைய அப்படி தேய்ச்சு குளிப்பாட்டி ஒரு பொட்டலம் கட்டி இப்படி கையில கொடுத்துருவா, முகம் மட்டும்தான் வெள்ளை இருக்கும். இன்னைக்கும் ராத்திரி பண்டரிபுரத்துல பார்க்கலாம், பகவான ராத்திரி அழகா சயனத்தும் பொழுது எல்லாம் கவர் பண்ணி முகம் மட்டும்தான் வெள்ளை இருக்கும், மற்ற எல்லாம் கவர் பண்ணிடுவான். அந்த மாதிரி யசோதைட்ட கொடுத்தா இவன் மடியில வச்சுண்டு பால் கொடுக்கிறாளாம். தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ, மார்பில இருந்து பால் சுரக்கிறதான், கிச்சா ஜோரா ரசிக்கிறதான். ஆஹான்னு இந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்னா பால் குடிக்கும் போது அம்மாவோட இன்னொரு ஸ்தனத்துல ஒரு கையை வச்சுருக்கும், வாய் மட்டும் ஒரு ஸ்தனத்துல இருக்கும். ரொம்ப அழகா அனுபவம். குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார் அவெல்லாம் அப்படி அனுபவிக்கிறா. அந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு தேவகி புலம்பரா போல குலசேகர ஆழ்வார் சொல்றார். வாயில் முளை இருக்க ஒரு கையால் முளைமுகம் நெருடா அப்படியே பண்ணுவானே, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே, யசோதை கிடைச்சு கொடுத்தே. எல்லாரும் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவோம். காதால தலிகை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட மடியோட சம்பிரதாயத்தை சொன்னபடி பாசுரங்கள்லாம் சொல்லி அவாவாளுடைய சம்பிரதாயத்தை இருந்த மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் அம்சம் எல்லாம் பண்ணுவோம். புருஷ சுத்த மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லாம். யசோத இந்த பயலோட தான் மல்லு கட்டின்னு இருக்காளு. அதனால எப்ப குளிப்பான்னே தெரியாது. சாதாரணமா அந்த குழந்தை பெற்றவெல்லாம் குளிக்கிறதா கொஞ்சம் சமயமாகுமே, குளிக்கவே இல்லையா. இதுதான் வந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டம் வேற, பல் தேக்கிறதே மறந்து போற கூட்டம், இடக்கை வழக்கை தெரியாத கூட்டம். ஆண்டாளே சொல்ல இல்லையா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. யசோதை பசிக்க ஆரம்பிச்சு கொடுத்தனா உடனே பால் கொடுத்து விடுறாளாம். எல்லாரும் ஸ்ரத்தையோட குளிச்சுட்டு ஆச்சார அனுஷ்டானமா நிவேதனம் பண்ணக்கூடிய பெருமாளை குளிக்காம இவ அழகா மடி, அவன் குளிச்சுட்டான் சரியா, அவனை தூக்கி மடியில போட்டு இவள் குளிக்காம பால் கொடுக்கறாளாம். பகவான் ரசிச்சு ரசிச்சு கொடுக்கறான். என்ன அனுபவம் பாருங்க. இப்படி எல்லாம் பகவானுக்கு அம்சம். அர்த்தராத்திரி இப்படி சினுங்குவானோ உன்னை யசோதை கட்டி பிடிச்சுண்டு பால் கொடுப்பாள். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் மார்பு கட்டின்றுமா. இதெல்லாம் ஒரு தாயுடைய அனுபவம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சவர் பெரியாள். உடனே திரும்பி இந்த மார்புல கொடுக்கிறாள். சமயத்துக்கு ரொம்ப நேரம் தூங்குறதான். அப்ப அவளுக்கு மார்புல பால் கட்டிண்டு கனத்து போய் படாத பாடு படுறாளாம். அப்பெல்லாம் எழுந்துடுறா குழந்தை, பால் குடிடா அப்படின்னு கெஞ்சி அவனை எழுப்பி பால் குடிக்க வைக்கிறாளாம். இப்படி எல்லாம் ஒருத்தி வளர்க்கிறான்னா நிஜமாவே
என்ன தவம் செய்தனை யசோதான்னு சொல்லத்தானே வேணும். பெண் பிள்ளை அவ்வளவு அழகா அதை புரிஞ்சுனுட்டா. அவ்வளவு ஜோரா இப்படி எல்லாம் வளர்க்கறாளாம் யசோதை. பாலை கொடுத்து அழகா குளிப்பாட்டி இத குளிக்க வருவானான்னா வரமாட்டானாம். பெரியாழ்வார் ஒரு 10 பாசுரம் சொல்றார். உண்ண கனிகள் தருவன் ஒளிகடலோத நீர் வண்ணம் போல் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாழ குளிடா. ஏற்கனவே நல்ல கலர்ரா, இத குளிக்காம போனா இன்னும் கருத்து போயிடுவாயிடா. அவ்வளவு அழகாதான் இருக்க. புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பன். நீ புழுதி அலைஞ்சுட்டு அழுக்கழுக்கா அழுக்கு பண்டாரமா வந்தா கூட எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கடா, துளி கூட இல்ல, சந்தேகமே இல்லை. ஆனா பாக்குறவா எல்லாம் ஐய ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அழுக்கு பய அப்படின்னு உன்னை சொல்லுவாடா. குளிக்கவாடா. குளிக்க வர்றதுக்கு டே உனக்கு நான் அப்பம் வச்சிருக்கேன்டா, அக்கால் அடிச்சல் பண்ணி வச்சிருக்கேன்டா, எல்லாம் லிஸ்ட் போடுற பெரியாழ்வார். நல்லா பழமெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன்டா, குளிக்கவாடா. உலகத்துல ஒரு குழந்தைய குளிப்பாட்டது இவ்வளவு கெஞ்சு கஞ்சனமா அப்படின்னா யசோத அந்த கெஞ்சு கெஞ்சுறா. பெண் பிள்ளை இதெல்லாம் நினைச்சுட்டு தான் சொல்றா. எப்படிதான் வளர்த்தாலும் சமயத்துல சில குழந்தைகளை பார்த்துட்டு, அம்மா இவ அப்பா அம்மாவுக்கு கோவில் கட்டிதான் கும்பிடணும், ஏண்டானா இந்த பிள்ளைய வச்சு எப்படி சமாளிக்கிறா, அத்தியுதம் அத்தியாச்சரியம் அப்படின்வா இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை சொல்றா, எப்படிதான் வளர்த்தாலோ தெரியலையே. இது ஊரெல்லாம் வேற, வழக்கு வேற. எல்லார் வீட்லயும் ஏதான ஒரு வழக்கு. அவாத்துல பானையை உடைக்கிறது, இவாத்துல இளம்பிள்ளை கிள்ளி எழுப்புறது, எண்ணெய் குடத்தை உருட்டுறது, இத்தனையும் அனுபவிச்சுட்டு தான் இந்த பெண் பிள்ளை சொல்றா. யசோதை அனுபவம் ஒரு நாள்ல சொல்லி முடியுமா? 1000 கோடி ஜென்மா கூட பத்தாது. அதனால இந்த வாக்கியத்தோட விஷயத்த இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா நாளைக்கு அனுபவிப்போம், ஆனந்தமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.